இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எதுன்னா, உங்ககிட்ட ஒரு டேலண்ட், ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும், அதனால பல பேர் பயனடைவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும், வாழ்க்கையுடைய ஓட்டத்தினால, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அந்த திறமைகள மறைச்சு, வளர விடாம, நீங்களே அதுக்கு ஒரு தடையா இருந்து, சராசரியா வாழ்ந்துட்டு மறைஞ்சு போறதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க அப்பாவ பத்தி பேசுவாங்க. அவங்க அப்பா வந்து அவ்ளோ அழகா பாடுவாராமாம். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு, அந்த காலையில எழுந்து அந்த மைக்ல பாடும்போது, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவ்ளோ ரசிப்பாங்களாம் அவருடைய பாடல்கள. ஆனா, அவர் வந்து சராசரியாவே இருந்துட்டு, அவரால அந்த திறமைய வளர்த்துக்க முடியாம, நான் மட்டும் ஒரு பாடகர் வீட்ல பொறந்திருந்தா பெரிய பாடகரா இருப்பேன் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட அவர் சொல்லுவாராமா. அப்புறம் அவருடைய காலம் முடிஞ்சு அவர் இறந்தும் போயிட்டாரு. இப்போ அந்த மனுஷனுடைய அந்த ஏக்கம் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம். அந்த வாய்ப்ப அமைச்சுக்கலங்கிறதும் ஒரு பக்கம். அப்படி மட்டும் இருந்திருந்தா, அவர் அந்த நெனச்ச அந்த கனவ வாழ்ந்திருக்கலாம். ஒரு பாடகரா அவர் வாழ்ந்திருக்கலாம். சோ இது மாதிரி நாம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எவ்வளவோ திறமைகள் ஒளிஞ்சிருக்கு. நமக்கு தெரியும் நம்ம இத நல்லா பண்றோம். நம்மளால ஒரு அழகா ஒரு நூல எழுத முடியும். ஒரு பேச முடியும். ஒரு 4 பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும். அவங்க லைஃபையே மாத்தி அமைக்க முடியும். ஒரு நல்ல டீச்சரா என்னால வர முடியும். ஒரு சூப்பர் டாக்டரா என்னால வர முடியும். என்னால வரைய முடியும். என்னோட ஓவியங்கள் மூலியமா நெறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தும், சூழ்நிலையால ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வாழ்க்கையுடைய ஓட்டம், அடிக்கடி வேலைக்கு போற அந்த எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்லைன்ற காரண காரியங்களால அந்த திறமைய வளர்த்துக்கிறது இல்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க திறமையால உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பலன் இருக்கு. ஒரு 10 பேருடைய வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சாலும் அது சாதனை தான். அது ஒரு பெரிய விஷயம் தான். இயற்கை வந்து கடவுள் நீங்க நம்புற கடவுளோ, இயற்கையோ வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு திறமைய குடுத்திருக்குன்னா, ஒரு காரணமா தான் குடுத்திருக்கு. நீங்க அத டெவலப் பண்ணி, அது மூலியமா உலகத்துக்கு ஏதாவது சொல்லலன்னா, அது உங்கள படைச்சவனுக்கே நீங்க பண்ற ஒரு விதமான துரோகம் தான். சோ ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு, ஒரு ஸ்கில் இருக்கு. உங்க லைஃபோட பர்ப்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்கிற போது, தயவு செய்து அத அப்படியே முடக்கி விட்டுறாதீங்க. பிஃபோர் யூ ஆர் பாக்ஸ்ட் அண்ட் பரீட், பாக்ஸ் அண்ட் பரி யுவர் ஃபியர்ஸ், யுவர் இன்செக்யூரிட்டீஸ் அண்ட் யுவர் டவுட்ஸ். அதையெல்லாம் புதைச்சிட்டு உங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வாங்க. அதனால பயனடைகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்களுக்கே தெரியாது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எழுத்து, உங்களுடைய திறமை, உங்க பாட்டு இது பல பேருடைய வாழ்க்கைய மாத்தி அமைக்கும். பல பேருக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். இன்ஸ்பயர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டு பிரீத் இன். அதான் கிரீக்கோட டிரான்ஸ்லேஷன். டு பிரீத் இன். ஒருத்தருடைய மனசுக்குள்ள அப்படியே நீங்க சுவாசிக்கிற மாதிரி உங்க ஆட்டிடியூட், உங்க பிஹேவியர், உங்க மேனரிசம், நீங்க நடந்துக்கிற விதம், உங்க வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் நாம இருக்கோம். உங்க திறமைகளை கண்டுபிடிச்சு தயவு செய்து அதை வளர்த்து இந்த உலகத்துக்கு தெரிய வைங்க. தேங்க்யூ.